பொதுவா பரணிக்கு ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே சொன்னீங்கன்னா, ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை, வசதியான ஒரு வாழ்க்கை, நாகரிகமான ஒரு வாழ்க்கை, அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் பள்ளி பருவத்தில் ரொம்ப சூட்டிப்பாக இருப்பாங்க. இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை பருவங்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்பை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பப்படுபவர்கள். அதாவது தனக்கு வயது 80 ஆனாலும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருக்கும். ஆனாலும் இவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். பரணி நட்சத்திரத்துடைய பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ பார்க்கலாம் மேம். பொதுவாக பரணிக்கு ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே சொன்னீங்கன்னா, ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை, வசதியான ஒரு வாழ்க்கை, நாகரிகமான ஒரு வாழ்க்கை, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே ஒரு பொதுவான ஒரு பலன் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழியே இருக்கு. பரணி தரணி ஆளும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இவர்களுக்கு எப்போதுமே ஒரு வசீகரம் மிக்க ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கும். காலபுருஷனுக்கும் முதல் ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அந்த ஸ்வீட்டான ஒரு குணம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்டையும் கோபம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அந்த கோபத்தினால இவர்களுக்கு அதிகப்படியாக இழப்புகள் வரும்ன்றத முன்கூட்டியே அறிந்து ரொம்ப எல்லார்கிட்டையும் எப்படி ரொம்ப சமயோஜித புத்தி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்துல பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல பெயர் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஒரு குட்டி குழந்தையா இருக்கு, அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தையே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கும். எல்லார்கிட்டையும் கூப்பிட்ட உடனே போறது. சில குழந்தைகள்லாம் அழுது ரகலை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பரணி நட்சத்திர குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டங்களே இருக்காது. எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் நம்ம பரணி நட்சத்திர அன்பர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க மேம்? பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தேவையானவை கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் அடைந்தே தீருவாங்க. அது அடையாமல் இருக்கவே மாட்டாங்க. அது சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்போது எல்லாரையுமே வெளிப்படையாக நம்புபவர்கள். தன்னை மாதிரியே எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்றவர்கள்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக பேசி பழகுபவர்கள். அதனால இவர்களுக்கு மற்றவர்களிடம் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புன்றது ரொம்ப எளிதாக இருக்கும். இதில் இவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உறவால் எச்சரிக்கை அப்படின்னா எந்த உறவு ரீதியாக பிரச்சனை வரும் மேம்? பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த உறவுனால ஒரு பாதிப்பு அதிகப்படியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்கள்னால பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். ஆண்களே பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கூட இவர்களுக்கு ஆண்கள்னால தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் சேம் தான், ஆண்கள்னால சில பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அதனால் இவர்கள் பழகக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னுடைய பர்சனல் விஷயங்களே எதுவுமே சொல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஒரு யதார்த்தமான பேச்சுன்றது இந்த உறவுகள்கிட்ட இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வயசில் பார்த்திங்கன்னா இவர்களினுடைய வருமானத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பர்ஸில் காசு இருக்கா அப்படின்னு பார்க்காம செலவு பண்ணுறது, பேங்க்ல அக்கௌண்ட்டில் காசு இருக்கா இல்லாமல் இருக்கா அப்படின்றதையும் பார்க்காம செலவு பண்ணுறது, இது எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். அதனால்
கொஞ்சம் வயது அதிகமானதுக்கு அப்புறம் அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பரணி ஒரு குழந்தை பிறந்தா அவங்க வீட்டுக்கும் அவங்க சுற்றத்துக்கும் எப்படிப்பட்ட யோகமா அது இருக்குங்க மேம்? பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கெடுபிடியான ஒரு நேரம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு. அந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். அதனால இவருடைய தந்தை அப்படின்ற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்றதுக்கு ஒரு ரெடியா இருப்பாங்க. எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையா இருப்பாரு. அதனால அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குழந்தை பிறந்த உடனே இருக்கும். ஆனாலும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் செல்வாக்கு, ஒரு செல்வ வளர்ச்சி, ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல இருக்கும். பரணி பிறந்தவங்க ஒரு குழந்தை பருவம் முடிஞ்சு இப்போ ஒரு பள்ளிக்கு போகிறாங்க. பள்ளியில் மேற்படிப்புகள் ஆகட்டும், கல்லூரி படிப்பு இதெல்லாம் எப்படி அமையும்? எந்த ரீதியாக துறைகளையும் தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் லைஃப் டைம் இருக்கும் மேம்? இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுக்கிர திசை 20 வருடங்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய பாதத்தை பொறுத்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த பாதத்தை பொறுத்து அந்த சுக்கிர திசையினுடைய அளவு குறையும். இப்போ முதல் பாதத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு 20 வருடம் அந்த சுக்கிர திசை இருக்கும். இப்போ இவர்களுக்கு பள்ளி பருவம் அப்படின்றது இந்த சுக்கிர திசையில தான் மேக்சிமம் போகும். 15 வருடமே இருந்தா கூட அந்த பள்ளி பருவம் அப்படின்றது அந்த சுக்கிர திசையில இருக்கிறதுனால ரொம்ப கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த பரணி நட்சத்திர குழந்தைகளுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கத்துப்பாங்க. இவர்களினுடைய நட்புகள், அதாவது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியான அறிவு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரியான அந்த குழந்தைகள், அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் பள்ளி பருவத்தில் ரொம்ப சூட்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஆக்டிவாக அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே காம்படிஷன் போட்டாலும் நல்ல அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுறது. இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை பருவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவர்கள் படிக்க வேண்டிய ஒரு துறை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய திசை அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கை. என்ன படிப்பெடுத்தா இவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சூரிய திசை, சுக்கிர திசை இந்த 2 வருட காலகட்டத்தில், திசை காலகட்டத்தில் இவர்களினுடைய படிப்பு, மருத்துவம் சார்ந்த படிப்பை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்ட துறையில் அதிகப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இவர்களுக்கு இருக்கும். அடுத்து அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகாரபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சூரிய திசை காலகட்டம். அதனால அரசாங்க தேர்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதினாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகிற அளவுக்கு இவர்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்கும். ஐபிஎஸ் ஏன் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இவர்களுக்கு தான் அந்த உடல் வாகு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அந்த உடல் வாகுன்றது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் தான் அந்த ரொம்ப டேலண்டாக ஒரு ஸ்மார்ட்டோட ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பரணி பிறந்தவங்களுக்கு வேலை, தொழில் இதெல்லாம் எந்த திசை காலகட்டத்தில் அமையும்? எப்படிப்பட்டதாக அவங்களுக்கு அமையும் மேம்? பரணி நட்சத்திர அன்பர்கள் பிறந்த ஒரு 27 வருடத்துலேருந்து 32 வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்பமாக போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதாவது நினைச்சது எல்லாமே நடக்கும். நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு கல்வி வாழ்க்கை இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பட் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த சந்திர திசை அப்படின்றது நிறைய அலக்கழிச்சல்களை கொடுக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த சந்திர திசை காலகட்டத்தில் வெளிநாடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய படிப்புக்கு, தன்னுடைய கல்விக்கு தகுந்த ஒரு வேலை அப்படின்றது இவர்களினுடைய பிறந்த இடத்துல எப்போதுமே இருக்காது. இவர்கள் பிறந்ததிலிருந்து ஒரு 500-1000 கிலோமீட்டர் தள்ளி, அதுவும் வெளிநாட்டில் தான் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த சந்திர திசைன்றது நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அதாவது குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இந்த சந்திர திசை கொடுக்கும்.
இந்த தசாபுத்தி காலத்தில் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசிஷனும் எடுக்கணும். அதே சமயத்தில் வெளியூருக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை ரீதியான நிறைய ஒரு நிரந்தர அமைப்புகள் அப்படின்றது கிடைச்சிடும். பரணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த திசை காலகட்டத்தில் அமைந்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்கும் மேம்? பரணி நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் இவங்க மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. இவங்களை விட்டால் வேற யாரையுமே முடிவெடுக்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் பார்த்து சம்மதித்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையில் இவங்களால லைஃப்பை ரன் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெற்றோர்களுக்காக ஒரு சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த லைஃப்ல இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் அப்படின்றது அதிகப்படியாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள். காதல் திருமணத்தை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் அந்த காதல் திருமணம் அப்படின்றது பெற்றோர்களின் சம்மதத்தோடு தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால இந்த திருமண வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் ஒரு நல்ல ஒரு உச்சத்தை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். இந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது இந்த சூரிய திசை சந்திர திசை காலகட்டத்தில் தான் இருக்கும். இவர்களினுடைய பாத அமைப்பை பொறுத்து அந்த சூரிய திசையிலையும் சந்திர திசையிலையும் இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவுகள்னால இன்னும் மேலும் ஒரு முன்னேறுவதற்குண்டான ஒரு பொருளாதார சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு நிலம். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா இவர் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தகப்பனார் மூலமாகவும் அடுத்து இவர்களினுடைய உறவுகள் மூலமாகவும் இவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் தன்னுடைய கலத்திரம் மூலமாக ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா அதிகமாகிடும். பரணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த திசை காலகட்டத்தில் இருக்கும்? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுமே எப்படி இருக்குங்க? இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசையில் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக அமைஞ்சிடும். இயற்கையாகவே இவர்களுக்கு அந்த பிளானிங் என்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவர்களுக்கு மனதில் இருக்காது. அதனால் குழந்தைகளையும் அதிகப்படியாக விரும்புபவர்கள். நம்ம கல்யாணம் ஆனவுடனே நல்லா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளை வளர்க்கறதுல பராமரிக்கிறதுல இவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த குழந்தையோட விளையாடுறது, அந்த குழந்தையோட நேரம் செலவழிக்கிறது, இதெல்லாமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியம்ன்றது சந்திர திசையில் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் லைஃப்பில் சில பிரேக் எடுக்கக்கூடிய ஒரு டைம். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக தன்னுடைய வேலையவே விட்டுருவாங்க. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக தன்னுடைய இடத்தை, இப்போ இவங்க ஃபாரின்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய குழந்தையோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு வரும். அதனால் அந்த லைஃப்பில் ஒரு பிரேக் எடுக்கக்கூடிய டைமே அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். பரணத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு, பண சேர்க்கை, இப்போ சொத்துக்கள் வாங்குவதாகட்டும், வீடு கட்டுவது, இல்லை ஒரு இடம், இந்த மாதிரி பண ரீதியாக எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க? பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த பண சேர்க்கையை பொறுத்த மட்டுக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி சேமிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுறது, அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாமலேயே சில விஷயங்களை செய்கிறது, அடுத்து கடன் வாங்கி சில விஷயங்களை செய்கிறது, இது எல்லாமே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த சந்திர திசை செவ்வாய் திசையில் முக்கியமான தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஒரு தொழிலும் முயற்சி செய்து நம்ம அதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு தன்னுடைய ராகு திசை காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருப்பாங்க. ராகு திசையில் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பெரிய கடன் பிரச்சனையிலும் மாட்டிக்கக்கூடிய ஒரு டைம். இப்போ இவர்கள் பண வரவு அப்படின்றது இவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திசை இவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நிறைய பொருள் சேர்க்கைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசாபுத்தியாக தான் இருக்கும். பரணியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான காலகட்டம், நம்ம லைஃப் லாங் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம செட்டில் ஆகணும், இதுக்கப்புறம் நம்ம பெருசாக உழைக்காமல் லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது எந்த திசையில் இருக்கும் மேம்? பரணி நட்சத்திர அன்பர்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி நிறைய ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பப்படுபவர்கள். அதாவது தனக்கு வயது 80 ஆனாலும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம்ன்றதுனால எப்போதுமே பிரகாசமாக இருக்கணும் தான் நினைப்பாங்களே ஒழிய ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும், ஒரு இடத்துல நம்ம அயர்ந்து உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. ஆனாலும் இவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திசை காலகட்டத்தில் தான் இவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா
குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமண வைபவங்களை நடத்துறது, தனக்கு சொந்தமாக வீடுகளை வாங்கினது போக தன்னுடைய குழந்தைகளுக்குன்னு சில சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளோட தன்னுடைய பேர பேத்திங்களோட தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது, அந்த குழந்தைகளுக்காக சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, இப்படி அந்த நிம்மதியாகப்பட்டது இவர்களினுடைய வாழ்க்கையில் அந்த குரு தசை காலகட்டத்தில் தான் இருக்கும். இவர்களினுடைய ஜாதக ரீதியாக இவர்களுக்கு அந்த சந்திரனை பொறுத்து, அதாவது இவர்கள் மேஷ ராசியிலேயே இருக்கிறாங்க இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு மேஷ லக்னமாகவே இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர்கள் அந்த குரு திசையிலையும் சனி திசையிலையும் நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு அமைப்பை பெறுபவர்களாக இருப்பாங்க. பரணச்சில பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அடைவதற்கு ஒரு கோயில் வழிபாடு நம்ம கொடுக்கலாம்னா அது இதுவாக இருக்குங்க மேம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம்னு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன செலவுகளை இவர்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல இவர்கள் பழகிக்கணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா காசை ஒரு தேவையில்லாமல் செலவழிப்பாங்க. அதை இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணினாங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு டைம். இதற்கு இவர்கள் வாழ்வியல் பரிகாரமாக பார்த்திங்கன்னா பூஜை அறையில் எப்போதுமே சில்லறை நாணயங்களை வைத்து வழிபாடு பண்ணுறது நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து ஆன்மீக ரீதியாக கோயில் வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது இவர்கள் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணலாம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணலாம். இல்லை புவனேஸ்வரி, அதாவது பாலாம்பிகையை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்களாக இருக்கும். கோயில் வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவாரியாக நம்ம பார்த்தாங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.